வணக்கம். வள்ளுவரே, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்பனே, வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லை, மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்கணும்னு கட்டளையிடுறேன். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விலங்குகள் 5 அறிவு உடையவை. அவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. நல்லது எது கெட்டதுன்னு பார்க்குற அறிவு கிடையாது. சிந்திக்கும் திறனும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு நல்லது கெட்டதை பகுத்தறிவும் உண்டு. ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து முடிவெடுக்கும் சிந்திக்கும் திறனும் உண்டு. நல்லது கெட்டதை அறியும் பகுத்தறிவும் ஒருவனுடைய சிந்திக்கும் திறனும் எப்போ சிறப்பாக செயல்படும்? அவன் பல்வேறு நூல்களையும் ஆராய்ஞ்சு படித்தாதான் அவனது பகுத்தறிவும் சிந்திக்கும் திறனும் சிறப்பாக செயல்படும். அப்போ தான் அவன் மனிதனாக பிறந்ததன் பலனை அடைவான். அதனால் கண்டிப்பாக படித்தாதான் அவன் மனிதன், இல்லைன்னா அவன் விலங்குக்கு சமானம். இதைத்தான் விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னு கல்லாமை அதிகாரத்தில் 410வது குறளாக எழுதி வச்சேன். அடடா, என்னமா சொல்லிட்டீங்க வள்ளுவரே! விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். படித்தாதான் நீ மனிதனாக பிறந்ததுக்கு பலன். அப்போ தான் உன் பகுத்தறிவும் சிந்திக்கும் திறனும் சிறப்பாக செயல்படும். நீ படிக்கலைன்னா இந்த இரண்டும் இல்லாத விலங்குகளுக்கு தான் நீ சமானம்னு சொல்லி கல்வியின் முக்கியத்துவத்தை கல்லாமை அதிகாரத்தில் இறுதி குறளில் சொல்லி முத்தாய்ப்பாக முடிச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.